இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சங்கீதம் 139 சங்கீதம் 24 வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டு என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே ஆண்டவரை வேதனைப்படுத்துறது என்னவென்றே அநேகருக்கு புரிவதில்லை. யோசித்து பாருங்க, எங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை ஒரு பரிசுத்த ஜாதியாய் நாம் வாழ வேண்டும் என்று நம்ம அழைத்த ஆண்டவர், அவர் எங்களை குறித்து பெரிய நோக்கம், பெரிய திட்டம், பெரிய தரிசனம், பெரிய ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம நம்ம இஷ்டத்தின்படி, நம்ம கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின்படி ஆண்டவருடைய அழைப்பை அற்பமாய் எண்ணுதல், ஆண்டவருடைய ரட்சிப்பை அற்பமாய் எண்ணுதல், ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரித்தல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாய் வேலை செய்தல், ஆண்டவர் விரும்பாத காரியத்தில் நாம் பிசகி போய் அதில் விழுந்து கிடக்கிற அத்தனை காரியங்களிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது ஆண்டவர் எங்கள் மீது சந்தோஷப்படுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நான் துக்கப்படுத்துகிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. திருச்சபையில் இருக்கும் பொழுது எங்களைப் போல பரிசுத்தவான்கள் யாருமே கிடையாது. ஆராதிக்கிற பொழுது, பாடுகிற பொழுது, பிரசங்கம் பண்ணுகிற பொழுது எங்களை போல ஒரு பரிசுத்தவான் யாருமே இல்லை என்று தான் அநேகர் சொல்லுவார். ஆனால் நாளாந்த வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பத்தோடு நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருவரோட ஒரு அன்பாக இருக்கிறோமா? எங்கள் வீட்டில் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அது ஆண்டவரை துக்கப்படுத்தாதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். நாளாந்த வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் தேவனை துக்கப்படுத்துமாயிருந்தால் ஆண்டவர் எங்கள் மீது மனவேதனைப்படுவார். ஒரு கணவன் மனைவியை பார்த்து பே மாதிரி இருக்கிறேன் என்றும், ஒரு மனைவி கணவனை பார்த்து பிசாசு போல இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் 128 சங்கீதத்தில் கொடுத்த குடும்ப திட்டம் உடைக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு நாளாந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், வேதவசனம் நிறைய தெரிந்தவனாக இருக்கலாம், பட்டங்கள் பெற்றவனாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரின் நிமித்தம் துக்கப்படுகிறாரா என்று நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு விசுவாசி பிள்ளை செய்தால், அதில் ஒரு பிள்ளை பிள்ளை செய்தால், ஒரு அப்பாவாகிய நான் எப்படி பேசுகிறேன் யோசித்து பாருங்க. சிலர் பிள்ளைகளை பார்த்து அனிமல், மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட எங்களுடைய நாளாந்த பாவ சுபாவங்களின் குணாதிசயம் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவங்களுடைய வாயின் வார்த்தையினாலே ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய சாயலிலும் ஆண்டோட ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நாங்கள் சபிக்கக்கூடாது. மனிதனை நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. அவனை கேவலப்படுத்தக்கூடாது. ஒருவனுடைய தவறை சுட்டி காட்டி அவனை வேதனைப்படுத்துகிற பொழுது அவனை சிருஷ்டித்த உண்டாக்கின ஆண்டவர் துக்கப்படுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நாம் செய்கிற காரியங்கள், நாம் நடந்து கொள்ளும் விதங்கள், நம்முடைய ரகசிய பாவங்கள் தேவனை துக்கப்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே என்னை போதகர் பார்க்கவில்லை, அம்மா அப்பா பார்க்கவில்லை, நான் ஜாலியாக இருக்கலாம் என்று சொல்லி அநேகர் சந்தோஷப்படுகிறீங்க. ஆனால் ஆண்டவர் துக்கப்படுகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு திருமணத்திற்காக ரட்சிப்பை அற்பமான்றீங்க, ஒரு பணத்துக்காக இன்றைக்கு நான் யார் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். இதெல்லாம் தேவனை வேதனைப்படுத்தும், தேவனை துக்கப்படுத்தும் என்பதை குறித்து நாம் தெளிவுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாலிப தம்பி, தங்கச்சி, அம்மா அப்பா ஏதோ சொன்னா நீங்க எதிர்த்து பேசுறீங்க, அவளுடைய மனதை உடைக்கிறீங்க. அவளை பார்த்து நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்பான்ட்டு கேள்வி கேட்காதீங்க, நாளைக்கு உங்க பிள்ளை கேள்வி கேட்கும். ஆகையினாலே நம்முடைய நாளாந்த கடவுள் கொடுத்த குடும்பத்தில், கடவுள் நமக்கு கொடுத்த நபர்கள் மத்தியிலே, மனிதர்கள் மத்தியிலே நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய ஆக்ஷன், ஒவ்வொரு நடவடிக்கைகள் மற்றவர்களை துக்கப்படுத்தி மற்றவர்கள் துக்கப்படுகிறதுல சந்தோஷப்படுகிறது கூட தேவனை துக்கப்படுத்தும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. தாவீது ஒரு அழகான ஜெபம், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டு என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவர் என்று கேட்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் என் குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாய நண்பர்களோடு வாழுகிற வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிகாரிக்கு கீழே வேலை செய்கிறவனாக இருந்தால் அல்ல ஒரு பொஸ்ஸாக இருந்தால் கூட நம்முடைய வேலை காரியங்கள், நம்முடைய செயற்பாடுகள், நம்முடைய செய்காரியங்கள்
ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு எங்கே நான் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறேன் என்று வேதத்தின் அடிப்படையிலே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவோம், தேவனோடு சீர் பொருந்துவோம். கர்த்தர் எங்களை கொண்டு மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். ஆண்டவர் சந்தோஷப்படுற அளவு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம், வேத வசனத்தின்படி காத்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். கிறிஸ்தவ உலகம் மாய்மாலமாக இன்றைக்கு கடந்தது. பணம், ஆசீர்வாதம், வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இன்றைக்கு நல்லா இருந்த கிறிஸ்தவெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போகிற காலத்தில் வாழுகிற நானும் நீங்களும் ஆண்டவர் துக்கப்படாதபடி அவருடைய வார்த்தையின்படி வாழுவோம், அவருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.